World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பஞ்சபட்சி ஆசிரியரும் எண்கணித ஆசிரியரும் வர்க்கச்சக்கர ஆசிரியரும் இந்த மாதிரி பல பேரில் அழைக்கப்படக்கூடிய எங்களது பெருமதிப்புக்குரிய எங்களுடைய குருநாதர் கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றியான ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்த உங்கள் முன் வருகை தருகிறார். அருட்பெரும் ஜோதி. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியை திருக்கை சென்று பொற்பதம் அடைந்து பார் பொய்யில்லை கண்ட உண்மை. அத்தனாசுரில் அம்மன் ஒடுக்கம், அரகர வடிவில் திருமால் அடக்கம், பிரம்மன் இருப்பது சிவனது வலப்புறம், பரமனிடத்தில் யாவரும் அடைக்கலம், சோமாஸ்கந்த வடிவில் முருகன், உமா மகேஸ்வரம் கொண்டது கணபதி, சூரிய சந்திரர்கள் அவனது விழிகள், பஞ்சபூதங்கள் அவனது வடிவம், எந்நாட்டவர்க்கும் இறைவன் சிவனே, எல்லோருக்கும் தந்தையும் தாயும் அவனே, குலம் தரும் செல்வம் தந்திடும், நிலந்தரம் செய்யும் நீல் விசும் பருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே, நாராயணா என்னும் நாமம், ஆயக்கலைகள் 64 அதிபதியாக இருப்பவளே, உலகமெல்லாம் பணிகின்ற கலைமகளே, அஷ்டலட்சுமி அருள் புரிந்து என் இஷ்டங்களை பூர்த்தி செய்யும் அன்னையே, உங்கள் பாதம் போற்றி இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு மிக பெருமை அடைகிறேன். இது ஒரு விழா என்று சொல்ல முடியாது, 5 நாள் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகா விழா என்றே சொல்ல வேண்டும். மிக அற்புதமாக நம்மளுடைய தர்மசாஸ்திரவனுடைய அறிவரும் பல ஜோதிடர்களை உருவாக்கி வரும். எனக்கு அவர் என்னிடத்தில் பயின்றான்னு சொல்ல எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. கடலில் இருந்து பல முத்துக்கள் இருக்கின்றன, பவளங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட முத்துக்கள் பவளங்களாக வந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மணிகண்ட ராஜா அவர்களும் கணியர் ராசசேகன் அவர்களும், இதற்கு முன்னால் நம்மளோட மேடையில் பேசினார் அல்லவா என்னை குருநாதர் என்று தங்கபாண்டியன் அவர்களும், இவர்களெல்லாம் நான் நினைக்கிற போதே மிகவும் எனக்கு பெருமையாக இருக்கிறது. நாம் பெருமையாக மட்டுமல்ல, குருவாக இருந்து இந்த கலைக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஜோதிடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா அவரது விழான்னு நம்ம சொல்ல முடியாது, நம் ஜோதிடர்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விழா. அப்படிப்பட்ட விழாவை நடத்தும் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். இங்கே ஜோதிடத்தில் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஜோதிட விற்பனர்களுக்கும், பார்வையாறு வந்திருக்கக்கூடிய அத்துணை வானுலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை நட்சத்திரங்களுக்கும், ஆண் பெண் இருபாலருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை கூறி என்னுடைய ஒரு உரையை நான் நிகழ்த்திருக்கிறேன். எண்ணியல்ல தான் குபேர எண்களில் பேசலாம்னு இருந்தேன். அவர் பஞ்சபட்சியில் பேசணும்னு மணிகண்டராஜனுடைய ஒரு கட்டளை பேசிடுவோம். ஒரு மாத விழாவில் வந்து அந்த எண்களை பற்றி நான் மணிகண்டராஜுக்கு சிறப்பாக அவருடைய மாத கூட்டத்தில் பேச இருக்கிறேன். இப்பொழுது அந்த பஞ்சபட்சியினுடைய இருக்கக்கூடிய ஒரு சில சூட்சும ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லி மிகவும் பெருமை அடைகின்றேன். பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு நூல். பஞ்சபட்சி தன்னை பரிவாக பூஜை செய்தால் கஞ்சமலர் மாது தன்னை காணலாம், மிஞ்சி வரும் சத்துருவும் இல்லை, தனவானாம் இப்புவியில் எத்திசையிலும் ஏற்றம் பெறுவான். அதாவது பஞ்சபட்சி தன்னை பரிவாக பூஜை செய்தால், பஞ்சபட்சி என்றாலே அதுக்குள்ள பரமசிவன் இருக்கிறார் என்று அர்த்தம். சிவபெருமான் தான் அந்த பஞ்சபூதங்கள், சிவாயனம் என்ற எழுத்துத்தான் அந்த பஞ்சபூதத்தினுடைய எழுத்துக்கள், அந்த பஞ்சபூத நாயகனே பரமேஸ்வரன் தான். அதனால்தான் சேக்கிலார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன், நிலவிலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதி அம்பலத்தாடுவான், மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்கும். இந்த 4 வார்த்தை சிறப்பான வார்த்தை. இதை நீங்கள் எழுதி பாருங்க. என்னுடைய அதிர்ஷ்ட பஞ்சபட்சி நூலை போட்டிருக்கேன். 72 வார்த்தைகள் மொத்தம் வரும் இந்த 4 துதியில். இந்த 4 துதியை படிக்கிறனால சிவபெருமானுடைய அனுகிரகம், சேக்கிலாருடைய அனுகிரகம், 63 நாயன்மார்களுடைய அனுகிரகம், 9 தொகையடியாருடைய அனுகிரகம், அகார உகாரம் அகாரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற மந்திரத்தினுடைய அனுகிரகம், பஞ்சபூதங்கள் அத்தனை இதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை, சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலை. நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர், நற்றவத்து புலத்தியர் பூனை கண்ணர், நந்திடை காடர் போகர் புலிகை ஈசர், கரூரார் கொங்கன்னர் காலாங்கி சிந்தி அழுகனர் அகப்பேயர் பாம்பாட்டியார், தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதரும், செந்தமிழாலை சித்தன்கள் 15 பாதம் சிறந்தாழ்த்தி போற்றி வணங்குவோமே. இப்படிப்பட்ட ஒரு கலையை என்னுடைய தந்தை குருநாதர்கள் மூலமாக கற்று கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் ஒரு 43 ஆண்டு காலமாக நான் பணியமைத்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்மகிட்ட 1000 பேருக்கு மேலே படித்து சென்றிருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் மிகவும் சிறப்பாக இருக்கார்கள். இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா, இவங்க அந்த கற்று போனாலும் ஜோதிடத்தில் முழு மூச்சாக இருந்து செயல்படுகிறார்கள். அதைத்தான் நீங்கள் அங்கே பார்க்கணும். இவங்கெல்லாம் எந்நேரமும் நாங்கள் இருப்பது போல் நாங்கள் தூங்குவதே குறைவு.
இந்த துறையில் நிறைய கேம்ப்பு பாடத்திட்டங்கள் அங்கே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்நேரம் அந்த தொழில் ஒரு முழு மூச்சாக இருப்பனால அந்த தொழிலே நமக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தி எத்தனையோ பேரை உருவாக்கக்கூடியதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கிறோம் என்றால் அதில் ஜோதிட தந்தைக்கும் அந்த தாய்க்கும் நான் முதலில் தலைவணங்க வேண்டும், என்னுடைய குருநாதனையும் நான் வணங்க வேண்டும். அதனால் இந்த நிகழ்ச்சி நான் பேசும் பெருமை அடைகின்றேன். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்களுடைய கிரக நிலைகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களை பறவைகளாக சித்தர்கள் மாற்றுகிறார்கள். அதாவது வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். இந்த பஞ்சபூதங்கள் வந்து 5 எழுத்துக்களை மையமாக வைத்து வரும். அதாவது 247 எழுத்துக்கள். நம்ம நவமணியோட பேசும்போது சொன்னார், தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் மொத்தம் இருக்குது. அதில் ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்து வவ்வல்ஸ்ன்னு பேர். அது வந்து உயிரான எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துங்கிட்ட எடுத்துருங்க. 242 எழுத்து இந்த பக்கம் வைங்க. இந்த 242 எழுத்தும் இந்த 5 எழுத்தில் ஏதேனும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த 242மே இயங்கும். அப்படிப்பட்ட 5 எழுத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆ என்பது வல்லூர் இருப்பது போன்ற தோற்றத்தில் இருக்கும். வல்லூர் எப்பவுமே எப்படி இருக்கும்? அந்த பறவை வந்து கருடனுக்கு உட்பிரிவானது, மண்ணை நோக்கி பார்க்கக்கூடியது. அது நம்ம பஞ்சபூதங்கள் அது கண்ணுக்கு ஒப்பிடலாம். கண்ணுக்கு ஒப்பிடக்கூடியது வல்லூர், ஷார்ப்பாக இருக்கும். அதனால் அந்த ஆணாவை எழுதுனா எப்படியோ அந்த ஆணா மாதிரி அந்த கருடன் உட்கார்ந்துருக்கும். அதுக்கு தான் அந்த வல்லூர்னு பேர். அதுதான் மண் தத்துவமாகவும். ஆந்தை நீர் தத்துவம் என்பது என்ன அப்படின்னா, ஆந்தை எப்போதுமே உறங்காது, மகாலட்சுமியோடு இருக்கும். மகாலட்சுமி படத்தில் ஆந்தை இருக்கும். நீரும் ஆந்தையும் ஒன்று. இந்த ஆந்தையில் ஈங்கிற எழுத்து தான் ஆந்தை வருது. ஈயை போட்டு 2 புள்ளி வச்சு கண்ணு வச்சு பாருங்கள், ஆந்தையும் ஈயும் ஒன்றா இருக்கும். அதான் ஆந்தை. அதுக்கு வந்து பஞ்சபூந்த நம்மளுடைய மொத்தம் 5 உறுப்புக்களில் வல்லூர் கண், இது வந்து காது. அதனால தான் அந்த காது வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஆந்தைக்கு. ஊங்கிற எழுத்து, நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் மேலே ஊ போட்டாரீங்களா? ஊ என்பது கணபதிங்கிறது ஒன்று. அருட்பெரும் ஜோதி தீபம் தான் அந்த ஊனா. இந்த ஊனா என்பது என்ன அப்படின்னா, ஒரு காக்கா உட்கார்ந்துருக்க பாருங்கள், ஊனாங்கிற எழுத்தையும் பாருங்கள், ஊனாட்சியம்மா மாதிரியே காக்கா உட்கார்ந்துருக்கும். அது நெருப்பின் தத்துவம். அதனால் ஊ எல்லா மதத்திலுமே நெருப்பை வழிபாடு செய்கின்றான். நாம் ஒரு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் குத்து விளக்கு ஏற்றுவோம். அல்லாஹ் அகல் விளக்கு ஏற்றி கும்பிடுகிறான். கிறிஸ்டின் மெழுகுவத்தி ஏற்றி கும்பிடுகின்றான். எல்லோரும் தீபம் ஒன்றுதான். அருட்பெரும், அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், உருவங்கள் வேறா இருக்கலாம், அருட்பெரும் ஜோதி தான் இறைவன்கிறார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஜோதிக்குள் இறைவன் இருக்கிறான். அந்த ஜோதியை குறிப்பிடக்கூடியது தான் காகம். அந்த காகத்தை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நாக்குக்கு உதாரணமாக சொல்லணும். இந்த நாக்கு சுவையினுடைய நம்மளுடைய அமைப்பு தான். அதாவது கண் வல்லூர், காது ஆந்த, நாக்கு வந்து கோழி. அது தன்னுடைய அப்படியே கூவித்தான் எல்லா காகத்தையும் அழைக்கும். அது சுவையை கொடுக்கக்கூடியது நாக்கு தான் காகத்தினுடைய அடையாளம். அதுக்கப்புறம் கோழிங்கிற எழுத்து ஏங்கிற எழுத்து. இந்த கோழியை வந்து காற்றுக்கும் கோழிக்கும் தொடர்பு இருக்குது. அதாவது அது படுத்திருக்கிற போது பூமியில் சுழற்சி அதுக்கு தெரியுது. 4 மணி ஆனால் கொக்கரக்கோ என்று நமக்கு அழைப்புதல் விடும். ஆக அந்த படுத்திருக்கிற போது பூமியுடைய சுழற்சியில் அது கண்டுபிடித்து, அப்போ அந்த அது படுத்திருக்கிற போது அது மூக்குக்கும் காற்றுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால் மூக்குக்கு அடையாளமாக அந்த கோழி பட்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5ஆக இருக்கக்கூடிய ஓங்கிற எழுத்து. இந்த ஓங்கிற எழுத்து தான் மயில். மயில் என்கிறது ஓங்காரம் பேர். இப்போ மயில் போகும், அது தோகை விரித்து ஆடுற போது பாருங்கள் ஓமாக தெரியும். ஆகாயத்துக்கு மயிலுக்கும் தொடர்பு உண்டு. எல்லாமே ஒன்று சேரும், மயில் மட்டும் ஒன்று சேராது. அதாவது பெண் மயிலும் ஆண் மயிலும் கூத்தாடி தன்னுடைய விந்துக்களை கீழே தள்ளிவிடும் ஆண் மயில். அதை சாப்பிட்டு விட்டு அதன் மூலமாகவே முட்டைகள் வழியாக மயில் வெளியே வரும். வேறு எந்த பறவைக்கும் இல்லாது நம் நாட்டினுடைய தேசிய பறவை, ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பறவை. அந்த ஓங்கிற எழுத்து தான் ஆகாயம். இப்போ அகாரம், உகாரம், மகாரம் 3 சேர்ந்ததே ஓங்கிற எழுத்து. இப்படிப்பட்ட பஞ்சபூதங்களை நம்முடைய 27 நட்சத்திரத்தை இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே உருவாக்கி, அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகாசி இதெல்லாமே வல்லூராகவும், அதுக்கப்புறம் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் 6 நட்சத்திரங்கள் ஆந்தையாகவும், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இவை காகப்பட்சியாகவும், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இவை கோழி பட்சியாகும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்ட, ரேவதி இந்த 6 நட்சத்திரங்கள் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய மயில் பட்சி வடிவமைத்திருக்கார். நீங்கள் பிறக்கும் வேளையில் இதுதான் இப்போ உங்களுடைய நட்சத்திர பட்சி. எதை நீங்கள் குழப்ப வேண்டாம், வளவுரை தேய்வரையெல்லாம் வேண்டியதில்லை. அது உங்களுடைய பிறப்பு காலத்தில் நீங்கள் பார்த்துக்க, நீங்கள் பிறக்கிறது வளவுரையா தேய்வரையான்னு. நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய இந்த அதிர்ஷ்ட பட்சி அதிகாரத்தில் அரசு ஒன்றில் இருந்தால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
உங்கள் ஜாதகம் மிக ஓக்கையான ராஜயோக ஜாதகம்னு பேர். அதிகாரமாக இருக்கணும் உங்கள் பட்சி. நீங்கள் பிறக்கும் நேரத்தில், அது வளவுரையே தேவையே, நீங்கள் பிறக்கும் நேரத்தில், பிறக்கும் கிழமையில் அந்த பஞ்சபூதம் அதிகாரத்தில் அரசு ஒன்றில் இருந்தால் நம்பர் 1. ஐயா அதிகாரத்தில் இல்லை, அரசு ஒன்றில் இருக்குது நம்பர் 2. 3வது, இந்த அதிர்ஷ்ட பட்சிக்கு ஒரு நட்பு பட்சி ஒன்று எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நம்ம வந்து கோழி அதிர்ஷ்ட பட்சி, அதுக்கு நட்பு பட்சி வந்து மயில். இப்போ மயில் இருக்குன்னா அதுக்கு நட்பு பட்சி வந்து வல்லூர். இப்படி உங்கள் பட்சி நன்மை இல்லையா பிறக்கும் நேரத்தில், அந்த நட்பு பட்சி வந்து அதிகாரத்தில் இருக்க அரசு ஒன்றில் இருக்குது, அது சிறப்பு, அது நம்பர் 3. 4வது, அதிகாரத்தில் அது இல்லை, வேறு அரசு ஒன்றில் இருக்குது, அது நன்மை. அதாவது நட்பு பட்சிங்கிறது அரசு ஒன்றில் இருந்தால் அது 4வது. 5வது, நம்ம நட்சத்திரத்துக்கு தான் இப்போ உங்களுக்கு பட்சி சொன்னேன். இதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு நேரத்தை வைத்து லெக்கண புள்ளி கணிப்பது போல் உங்களுக்கு பிறப்பு நேரம், கிழமை, அந்த இடத்த வளவுற தேய்வுற தேவை. இதில் உள்ளே நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களுடைய அந்தரப்பட்சி என்னவென்று தெரிய வரும். அந்த அந்தரப்பட்சி தான் நம்மளுடைய லெக்கண பட்சி. லெக்கணம் கணிப்பது போன்று தான் சூரிய உதயம், எங்கு பிறந்திருக்கீங்க, என்ன நேரம், என்ன கிழமை, வளவுறையா தேய்வுறையா, அந்த அந்தரப்பட்சி எடுத்துடுறோம். இப்போ அந்த நட்பு பட்சி 4 விதியில் நீங்கள் இல்லைன்னு வைங்க. 5வதாக வரக்கூடிய அந்தரப்பட்சி அதிகாரத்தில் இருந்தால், அரசு ஒன்றில் இருந்தால், அதுவும் மிக நன்மை. ரைட்டா? 6வது வந்து பஞ்ச திதிகளுக்கும் பட்சிகளுக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ வந்து வல்லூர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரதமை, அதுக்கப்புறம் சஷ்டி, அதுக்கப்புறம் வந்து துவாதேசி திதி. இந்த திதியில் பிறந்திருக்கணும். இந்த 3 திதி ஒரே நேர்கோட்டில் வரணும். இந்த திதிக்குள் பிறந்து பஞ்ச திதிகளில், அதாவது 15 திதிகளில் ஒரு பூதத்துக்கு 3 திதிகளாக வரும். அப்படி வந்து 5 பட்சிக்கு 3 திதிகள் வரும். இப்போ வல்லூர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரதமை, அதுக்கப்புறம் சஷ்டி, அதுக்கப்புறம் துவாதேசி திதி. இந்த திதியில் பிறந்து மேசம், சிம்மம், விருச்சகமாக இருக்க வேண்டும் லக்னம். அது மாதிரி இருந்தால் அவர்களும் பிறக்கிற போது பஞ்சபூதத்தில் நன்மையே. இப்போ 6 விதி சொல்லிட்டோம். 7வது விதி என்ன அப்படின்னா, பிறக்கும் போதே நீங்கள் எப்படி விம்சோத்திரி தசை எடுக்கிறீங்க, சூரியனுக்கு 6 வருடம், சந்திரனுக்கு 10 வருடம், செவ்வாய்க்கு 7 போகிறீங்களா, கற்பச்சல் நீக்கி இருப்பு திசை எடுக்கிறீங்களா, அது மாதிரி பஞ்சபூதங்கள்லையும் சந்திரனுடைய ஸ்புடத்தை கொண்டு, பிறப்பு நேரத்தை கொண்டு ஒருவர் என்னதில் பிறந்திருக்கிறார், அரசில் ஆதிக்கம், அரசில் பிறந்து வருகிறாரா, ஊனில் பிறந்து வருகிறாரா, நடையில் பிறந்து வருகிறாரா, துயிலில் பிறந்து வருகிறாரா, சாவில் பிறந்து வருகிறாரா என்பதை கண்காணிங்க. அதுதான் 7வது. இப்போ நான் சொன்ன இந்த 7 ரூலில் நடிகர் விஜய் நான் நேரடியாக சென்று பார்த்துருக்கேன். 18 வருடங்களுக்கு முன்னால் ஒரிஜினல் ஜாதகம் என்னிடத்தில் இருக்குது. அவருடைய மகனுக்குமே நான் பார்த்து ஜெய்சன் சஞ்சன் பேர் வச்சு கொடுத்துருக்குறேன். சந்திரசேகர் அவர்களுக்கு நான் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ கடவுளூர் டிவியில் மொபைலில் நான் வருவேன். அந்த கடவுளூர் டிவி அவோட்டு டிவி தான், அதாவது பிடி செல்வகுமாருடைய டிவி தான் கடவுளூர் டிவி. நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நம்ம வருவோம். அதுக்கு பேர் வச்சு கொடுத்துருக்கதே நம்ம தான். அவங்க 11 படங்கள் எடுத்துருக்காங்க. 11 படங்களுக்கே நம்ம பேர் வைத்து கொடுத்துருக்குறோம். ஆக உங்களுக்கு அந்த 6 விதியில் நடிகர் விஜய் இல்லை. 7வது விதியில் பிறக்கும் போதே அரசில் பிறந்திருக்கிறார். அதுதான் அவருக்கு அங்கே ஆட்சி செலுத்துகிறது. இந்த 7ல் 1 நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதகம் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஐயா 6, 8 பண்ணல கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, லக்கணம் சரியாக விழுகலை, திதி சூனியம், உங்களுக்கு கரணநாதன் சரியில்லை, அந்தநாதன் சரியில்லை, புத்திநாதன் சரியில்லை, இல்லை மறைஞ்சிருக்க கிரகங்கள்லாம் எந்த கிரகங்களும் கேந்திர திரிகோணங்கள் இல்லை, ஜாதகமே சரியில்லைன்னு மூடப்படுகின்றன. அப்படிப்பட்டவர்கள் இந்த 7 விதிக்குள் ஒன்றில் இருந்து விட்டால் அவர்கள் எந்த ரூபத்திலையும் வாழ்க்கையில் ஜெயித்து இந்த பூமியில் நிச்சயமாக அவர் பிறந்ததின் பலனை அடைய முடியும். அது இறை சக்தியால் கிடைக்கும், ஒருத்தருடைய உபாயத்தால் கிடைக்கும், நீங்கள் நடந்துக்கக்கூடிய பரிகாரங்களால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள் உலகத்தை ஆள்றவர்கள் வந்து 3 கடவுள்கள் தான். அது நீங்கள் மனசு தெரிஞ்சுக்கணும். ஒன்று நடராஜா, இன்னொன்று ரெங்கராஜா, 2 பேருக்கும் பிறந்த தர்மராஜா. அந்த தர்மராஜாவில் நம்ம மணிகண்டன் இருக்கார். ஏன்னா சிவனுக்கு விஷ்ணுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். ஐயப்பனுக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருது? மாபெரும் 2 கடவுள்களுக்கு அவதரித்தவர். இந்த 3 ராஜாக்கள்ல ஒரு ராஜாவை நீங்கள் கட்சின்னு பிடிச்சிக்கிறோம். இப்போ நீங்கள் நடராஜா எடுத்தீங்கன்னா அவருடைய அம்பாள், அதுக்கப்புறம் முருகன், கணபதி, தட்சாமூர்த்தி, பைரவர் எல்லாம் வரிசையாக வந்துடுவாங்க. அது பூரா நடராஜனுடைய யூனிட். அதே மாதிரி மகாவிஷ்ணு ரெங்கநாதன் எடுத்தீங்கன்னா பெருமாள், லட்சுமி நரசிம்மர், அயக்ரீவர், சக்கரத்தாழ்வார், ஹனுமான் எல்லாமே வந்துடுவாங்க. அதனால் இந்த 3 ராஜாக்கள்ல ஒரு ராஜாவை நீங்கள் பிடித்து கொண்டால், வழிபாடுகள் செய்து கொண்டால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். டெய்லி 48 மினிட்ஸ் கண்டிப்பாக. இந்த ஒரு முகூர்த்தம் என்பது என்ன? 48 நிமிஷம் தான் ஒரு முகூர்த்தம்.
நாம தான் அதை 1.5 மணி நேரமாக ஆக்கியிருக்கான். முகூர்த்தம் என்பது 1.5 மணி நேரமே அல்ல, 48 மினிட்ஸுங்கிறது தான் ஒரு முகூர்த்தமே. அது என்ன அப்படின்னா 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் கூட்டிங்கன்னா 48 வரும். இதை ஒரு மண்டலம் சொல்லுவோம். அந்த ஒரு மண்டலம் தான். ஒன்று 48 நிமிஷம் நீங்கள் பூஜை பண்ணணும், அப்படி இல்லை 24 நிமிஷம் டெய்லி மானிடராக பிறந்த அனைவருமே பூஜை பண்ணணும். இந்த 24ங்கிறது என்ன அப்படின்னா அதில் பாதிங்கிறது கிடையாது. பாதிங்கிறது ஒன்று, 48 பாதி 24 ஒன்று, அது ஒரு நாளிகையின் பேர். இன்னொன்று, பிரம்மா சிவனிடத்தில் செல்கின்ற பொழுது அவரை வணங்கி வரும்போது சிவன் வந்து சில வில்வ விதைகளை பிரம்மனிடத்தில் கொடுக்கிறார். இதை சென்று பூலோகத்தில் விதை, எங்கு 24 நிமிடத்தில் இந்த விதை மரமாக முளைக்கிறதோ அங்கு நான் உடனே இருப்பேன் என்று சிவன் சொல்கிறார். அதை கொண்டு வந்து தமிழகத்தில் விதைக்கின்ற பொழுது திருக்கடையூரில் ஆதிமூலநாதர்னு பேர், அங்குதான் அந்த விதையானது மரமாக முளைக்கின்றன. அதனால தான் நாம் எல்லோருமே அங்கு சென்று அந்த அபிராமி அம்பியையும் ஆண்டவனையும் நாம் வழிபட்டு வருகிறோம். அப்படிப்பட்டவன அதனால் அந்த 24 நிமிடத்தை சிவனே சொல்லியிருக்கிறார். அந்த 24 நிமிடமாவது நீங்கள் டெய்லி கண்டிப்பாக வழிபாடுகள் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த 100 பேருக்கு குறையாமல் தர்மம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விழாக்கள் நடக்குது, இதில் உங்களால் முடிஞ்ச பகுதிகளை உதவி செய்யலாம், இல்லை டொனேட் பண்ணலாம், அல்லது இறைவனுக்கோ மனிதனுக்கோ ஒரு மனிதன் டெய்லி தர்மம் பண்ணணும். இந்த வழிபாடுகள் செய்யணும். யார் ஒருவர் இப்படி வழிபாடு செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இறைவன் நிச்சயமாக நமக்கு வழிபாடுகள் செய்வான். அதாவது அரசர் காலத்தில் ஒரு சிவலிங்கத்துக்கு தாடகைங்கிற ஒரு பெண் அடிக்கடி மாலை சூட்டி வருவார். அப்படி மாலை சூட்ட போகிற போது அவர் முந்தானை வழிந்ததுனால அந்த மாலை எப்படி சிவலிங்கத்தை போடுறது, முந்தானை எடுக்கிறதா மாலையை போடுறதா போது சிவனே அப்படி தலையை குடிஞ்சு அந்த மாலையை வாங்கிட்டார் பக்தியால். அந்த சிவனை மன்னரால் நிமித்த முடியவில்லை, யானையை கொண்டு நிமித்த முடியவில்லை, குதிரையை கொண்டு நிமித்த முடியவில்லை, ஆட்களை கொண்டு நிமித்த முடியவில்லை. அந்த வழியே நம்முடைய குங்குல்ய நாயனார் செல்கின்றார். 63 நாயன்மார்களில் ஒருவர். என்ன கூட்டமாக இருக்கின்றன, ஒரு சிவலிங்கத்தை நிமித்த முடியல செல்கின்றார். சிவனை மனதார வழிபாடு செய்கின்றார். சிவலிங்கத்தில் ஒரு கயரை போட்டு தன் கழுத்திலே அந்த கயத்தை கட்டி மந்திரத்தை சொன்ன ஒரு நிமிடத்தில் சிவன் நேரே வந்து விட்டார். அப்போ அரசரே தலைவணங்கி சென்றார். என்னாலும் அந்த சிவலிங்கத்தை முடியவில்லை, இந்த படைகளாலும் முடியவில்லை, மிருகங்களால் முடியவில்லை, சிவபக்தியால் அது நிமித்தம் என்பது ஆச்சரியப்பட்டு வெகுமானங்களை கொடுத்து பாராட்டப்பட்டார். அப்போ உங்களுடைய உள் மனதில் இறைவன் கண்டிப்பாக இருக்கிறார். அதனால் உங்களுடைய வழிபாடுகள், அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். பஞ்சபூதங்களில் ஆகாயத்தில் தான் நவக்கிரகங்களே சஞ்சரிக்குது. இப்போ வாஸ்து சொல்கிறாங்கன்னா அது பஞ்சபூதங்களில் ஒன்று தான். வாஸ்து சாஸ்திரம் பண்ணா வாஸ்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவக்கிரகங்களும் அத்தனைக்கும் தொடர்பு இருக்குது. அப்படிப்பட்ட பஞ்சபட்சி சாஸ்திரத்தை முன் சின்மத்தின் பயனாக சிவசக்தியினுடைய அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தால் நிச்சயமாக அந்த துதியில் என்ன சொல்கிறேன்னா, பஞ்சபட்சி தன்னை பரிவாக பூஜை செய்தால், இந்த பரிவாக அப்படிங்கிறது சிவசக்தியினுடைய அருள். இப்போ சிவன் உங்களுக்கு வந்தாலே சக்தி கண்டிப்பாக, ஏன்னா சிவனில் பாதி தான் சக்தி. இப்போ சிவன் அனுக்கிரகம் வந்தாலே சக்தி நீங்கள் கும்பிடவே வேண்டாம், கண்டிப்பாக அவர் மங்களம் தந்து விடுவாள். கீழே வந்து கஞ்சமலர் அப்படின்னா அதுக்கு தாமரைன்னு பேர். இந்த இடத்துல கஞ்சமலர்னா தாமரை. தாமரையில் யார் இருப்பா? மகாலட்சுமி இருப்பா. இன்னொரு தாமரையில் யார் இருப்பா? சரஸ்வதி இருப்பா. அப்போ மகாலட்சுமியும் வந்து விடுவார், வித்தைக்கு அதிபதியான சரஸ்வதியும் வந்து விடுவார். இவங்க வந்தாலே விஷ்ணு பிரம்மாவும் கூடவே வந்து விடுவாங்க. அதனால கஞ்சமலர் மாது தன்னை காணலாம், மிஞ்சி வரும் சத்துருவும் இல்லை. ஒரு பஞ்சபட்சி தெரிஞ்சு அவன்கிட்ட பயப்படுவான். இப்போ ஒரு இடத்துல பாம்பு இருந்தால் நீங்கள் பயப்படலாம், என்ன பாம்போ எதுவும் பயப்படாம அல்லவா, அது என்ன பாம்பாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு பயம் நமக்கு வருது அல்லவா. அதனால் பஞ்சபட்சி தெரிஞ்சவனை யாருமே பகைத்து கொள்ள மாட்டான். அவன் செய்கிறான் செய்யாமல் இருக்கான் அது வேற விஷயம். அதனால் வந்து பகைத்து கொள்ள முடியாது அப்படி ஒன்று. அதனால் தனவான் யாரும் அவனை பகைக்க முடியாது. 8 திசையிலும், இந்த உலகம் 8 திசையில் இருக்குது, 8 திசையிலும் ஏற்றம் பெறுவான். அதனால் அது வந்து அகத்தியர் சொன்ன ஒரு பழமொழி. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சபட்சி சாஸ்திரத்தால் உங்கள் வாழ்க்கையில் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். எப்படின்னா, உங்களுக்கு ஜாதகமே சரியில்லை, கால நேரங்கள் அறிந்து அதற்கு ஒரு சரியான மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை பிரயோஜனம் நீங்கள் அதிகாரம் பார்த்து, அரசு பார்த்து, ஊன் பார்த்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது தங்கத்தில் அதை வடிவமைத்து இறைவனை வழிபட்டு நீங்கள் செய்து கொண்டால் உங்கள் ஜாதகம் புதுப்பிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடியது
பஞ்சபட்சி சாஸ்திரம், பஞ்சபூதங்கள். பஞ்சபூத நாயகனை யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நல்ல வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருதமலை குருஜி அதாவது என்னுடைய நண்பருங்கிறது வேறு, என் நண்பருக்கு அப்பால் நாங்கள் பழக்கம். எனக்கு எப்படி பஞ்சபூதம் அது மாதிரி அவரும் இந்த துறையில் பல ஆண்டுகளாக இருக்கிறார். அதனால் நாங்கள் அந்த பஞ்சபூதனுடைய நாயகன் அருள் பெற்றவர் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், என் மீது மிக நட்பு கொண்டவர். அதனால் அவர் அரங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்கிறவது ஐயாவையும் சேர்த்து நான் சொன்னேன். அதனால் என்னுடைய நட்புகள் எப்போதுமே தொடரும். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தினுடைய அருள் பெற்ற நாங்கள் 2 பேரும் எப்படி பஞ்சபட்சி இந்த துறையில் பல ஆண்டுகளாக இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்கு நன்றி, வணக்கம். சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் பஞ்சபட்சியும் எண்ணியலும் இடம்பெற்றதும், ஜோதிட உலகில் கோட்டை கட்டி ஆள்வதும், பத்திரிகையில் சிறப்பு ஆசிரியராய் விருது நாயகராய் எங்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று கோட்டையூரின் மைந்தன் என புகழ் பெற்றீர்கள். பல சூட்சும வகுப்புகள் நடத்தி ஆன்லைன் சேனல் மூலம் மக்களுக்கு அள்ளித்தரும் நல்வழி தரும் நவக்கிரக வழிபாடும் ஜோதிட சேவை ஆற்றும் சக்கரவர்த்தியே, மக்கள், ஜோதிடர், நண்பர்கள் என அனைவருக்கும் ஒரு அன்பு கலந்த ஆலோசகராய், தோள் கொடுத்து காக்கும் தோழனாய், கருணை வழி நடக்கும் கர்ணனாய், இன்னும் கூறலாம் அடைமொழி 1000 உங்களுக்கு. எங்கள் குருவின் குருநாதரே உயர் திரு கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.